ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஒன் டே இன்கம் பற்றி இந்த வீடியோவில் போகிறேன். ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ஓலா ஊபர்லாம் ஓட்டதே கிடையாது கடந்த 4 வருஷமாக. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ரெகுலராக காலைல ஒரு பிக்கப், அப்புறம் நைட் ஒரு ட்ராப் வந்து ரெகுலராக ஒரு ஐடி கம்பெனியில் போகிறேன். இப்போ ஒரு அந்த எம்ப்ளாயி என்னை இப்போ பிக்கப் பண்ண போயிட்டுருக்கேன். எங்கே பிக்கப்னா திருமலாய பிக்கப்பு, கிண்டி ட்ராப்பு. எம்ப்ளாயி லொக்கேஷன் வந்துட்டேன், எம்ப்ளாயி வர போகிறாங்க. அப்புறம் எம்ப்ளாயி பிக்கப் பண்ணி கிண்டியில் கம்பெனியில் வந்து ட்ராப் பண்ணிட்டேன், சேஃபாக ட்ராப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் டெலகிராமில் மாரா ட்ராவல்ஸில் ஒரு பேக்கேஜ் டியூட்டி வந்தது. நான் லொக்கேஷனுக்கு போயிட்டேன். லொக்கேஷனில் போயிட்டு 1 ஹவராக வெயிட் பண்ணேன். கஸ்டமர் வந்த மாதிரி தெரியல. சரி, அந்த டியூட்டி போடுறதுக்கு கால் பண்ணி கேட்டதுக்கு அந்த பிக்கப் வந்து கேன்சல் ஆயிடுச்சா. ட்ரிப் போகிற மாதிரி இருந்தது, கேன்சல் ஆயிடுச்சு. அதுக்கு உண்டான கேன்சலேஷன் அமௌண்ட் எனக்கு வந்து ஸ்பாட்ல எனக்கு வந்து ஜிபே பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் குரூப் பார்த்தேன், டெலகிராம் பார்த்தேன். டியூட்டி ரொம்ப கொஞ்சம் வந்தது, ரொம்ப எடுக்க முடியல. எல்லாரும் பிக்கப் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ரேபிடோ அங்கேருந்து ஆன் பண்ணி கிண்டி பிக்கப்பு பேனாம்பேட்டில் போய் ட்ராப் பண்ணேன். அப்புறம் எனக்கு குரூப்பில் ஒரு பிக்கப் வந்தது, டி நகர் பிக்கப்பை ட்ராப் வந்து வளச்சேரி. அந்த டியூட்டி கம்ப்ளீட் பண்ண உடனே ரேபிடோவில் வளச்சேரி பிக்கப்பு, சென்ட்ரல் ட்ராப் பண்ணேன், ட்ரெயின் பிக்கப்பு. அதுக்கப்புறம் அங்கேருந்து நான் சென்ட்ரல்லேருந்து எம்டி வந்துட்டேன் ஆர்கே சாலைக்கு. அங்கே வாட்ஸ்அப் குரூப்பில் பிக்கப் வந்தது, மயிலாப்பூர் பிக்கப்பு, சாலி கிராமம் ட்ராப்பு. ஸோ எம்ப்ளாயி வரத்துக்கு ஒரு ½ hour சொன்னாங்க. வண்டி கொஞ்சம் நீட்டாக துடைச்சிட்டு தண்ணியெலாம் குடிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் எம்ப்ளாயி நான் பிக்கப் பண்ண போனேன். அங்கேருந்து கிளம்பி ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து மயிலாப்பூர், அதுக்கப்புறம் ட்ரிப்ளிகேன், ராயப்பேட்டை, அப்புறம் மறுபடியும் ராயப்பேட்டை. 4 எம்ப்ளாயி பிக்கப் பண்ணி வடபழனி வழியாக வந்துட்டு ட்ராப் வந்து சாலி கிராமம். அங்கே ஒரு கம்பெனியில் போய் உள்ளே போய் எனக்கு எம்ப்ளாயி வந்து சேஃபாக உள்ளே கொண்டு போய் நான் ட்ராப் பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் நான் மறுபடியும் ரேபிட் ஆன் பண்ணி கிண்டிக்கு வந்துட்டேன். கஸ்டமரை சேஃபாக ட்ராப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து பிக்கப் டைம் ஆச்சு. அந்த ஐடி பிக்கப், கிண்டி பிக்கப், திருமூல வாயில ட்ராப் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு சேஃபாக வந்துட்டேங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ஓலா ஊபரில் ஓட்டாமல் சம்பாதிச்சேன். ரேபிடோ, டெலகிராம், வாட்ஸ்அப் குரூப், அப்புறம் என்னோட ஐடி பிக்கப். வாட்ஸ்அப் குரூப், அந்த டெலகிராம் குரூப் பார்த்தீங்கன்னா அதில் கமிஷன் எதுவும் கிடையாது. அப்புறம் இந்த என்னோட ஐடி பிக்கப்லையும் கமிஷன் எதுவும் கிடையாது. ஓட்டின கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 118 தான். இன்கம் பார்த்தீங்கன்னா 3250. டீசல் பார்த்தீங்கன்னா ஒரு 750 போட்டேன். ரேபிடோவில் ஒரு 100 ரூபா கமிஷன் எடுத்தால் கூட எனக்கு வந்து 2400 லாபம். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 4000 ஓடும், 3000 ஓடும். நம்ம ஓட்டுறது பொறுத்து. நான் ரெகுலராக இப்படி தான் ஓட்டுறேன், லோக்கலாக தான் ஓட்டிட்டு இருக்கேன். சரிங்களா? இதுவே நீங்கள் ஓலா ஊபர் நீங்கள் ஓட்டிங்கன்னா எவ்வளோ எடுப்பீங்க, எவ்வளோ உங்களுக்கு இன்கம் வருது எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? மறக்காம என் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.